இன்னைக்கு யாரும் உலகத்திலே செய்யாத நாங்கள் செய்ய போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னா நாட்டுக்கோழி தந்தூரி போட போகிறோம். போன வாட்டி போட்டது எல்லாம் நாட்டுக்கோழி சொன்னால் நம்பலை. சத்தியமாக சொல்கிறேன், அது நாட்டுக்கோழி தான். ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு நம்பிக்கைக்காக நாங்கள் விட்டு சண்டை போட விட்டு மேய விட்டு எல்லாம் பண்ணி நாட்டுக்கோழி நிரூபித்து ஒத்துக்கினா தான் நாங்கள் பண்ணுவோம். 2 பேரும் அடிச்சுக்குவீங்க, சேவை ஏதோ ஒன்று செத்துரும், எடுத்து ஆக்கி டாப்பிடலான்னு பார்த்தா இப்படி எடுத்துன்னு போகிறாங்கல்ல. இப்படி எல்லாம் உசாராயிட்டா நாம் எப்படி கறி தின்றது? இவங்களை விடக்கூடாது. இருக்கிற சரக்கு எதையா காமிச்சு நீ கோழி ஆக்கி சரக்கு அடிச்சு சாப்பிட்றோம். நான் மாமா போகாதா இரு, நான் உனக்கு வச்சுக்கிறேன். இது வா, எங்க பாரு. வாங்க 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 வாங்க. நீங்கள் 2 பேரும் என் 2 கண்ணுங்கடா ராசா செல்லுங்களா. வாங்க வாங்க ஆக்கி சாப்பிடலாம். இல்லைம்மா ஆகலாமா? சரி போங்க போங்க போங்க. போ. சரக்கு சேர்த்தவனுங்க சரக்கு பாட்டில் பார்த்ததும் கூட ஆண்டானுங்க. இது மாதிரி எவனையா பார்த்துருப்பீங்க பேச்சக்கார பசங்க. மாமா எங்கே போகிற? வா வா வா. மாமா கோழி உயிரோடு தானே இருக்குதியா? கீழே விட ஓடுதா பார்க்கலாம். ஏய் நல்லா தான் ஓடுதியா? எது கவரியா ஓடனா பிடிக்குது ஈஸியா? நல்லா தான் ஓடுதியா? ஏய் என்னையா ரேஸில் போகிறப்பா? இதுவா கோழி அம்மாந்திரம் பா ராசா ஆத்துவா. கோழி விட்டு காமிச்சா விட்டு விட்டு போச்சுடா. ஐயோ ஒன்றாண்ணா கோழியை பிடிக்கலடா, கோழியை பிடிக்கலடா. அம்மா நீ நாட்டுக்கோழி தான்டா. எப்பா நான் ஒத்துக்கிறேன், நீ நாட்டுக்கோழி தான். என்னடா நினைச்சுக்கிறீங்க? கோழி உரி சொன்னா மாற்றி மாற்றி கையில் குத்திக்கிறீங்களா? நான் உரிவா? ஆமாம், உங்களுக்கு நான் ஒரு புல் தரக்கு வாங்கி குத்தியா கோழியோட ஆனே ஊற்றியா உங்களுக்கு ஊட்டி விட்றேன். வாங்க அண்டா கருமாந்திரம் போய் மாடு மேய்க்கிறா. போங்கடா டேய் போடா, நான் போய் மாடு மேய்க்கிறான். வேலை செய்கிறாங்க நான் வேலை. அந்த வேலை ஏன் அது கூட லாக் கிடையாது நீங்களா? வாங்கி கொடு. மாடுன்னு சொன்னீங்கன்னா மாடு 4 எருமாடு போ போ, அதுதான் லாகி 2 பேரும். என்னவோ போங்க, உங்களெல்லாம் வச்சுக்கினேன். அதான் உங்களெல்லாம் வச்சுக்கினேன் என் தாவு தீருது. உங்களை வச்சுக்கிட்டு வேறு எப்படிதான் வீடியோ போட்டு நான் எப்போ பணக்காரன் வந்து காரில் வாங்குது. பூராத்தையும் குச்சி ஆகிக்கிறீங்க போல இது. தின்னே தீர்த்துறீங்க. எதுக்குதான் கிடக்குறீங்களோ தெரியல. ராஜா பகுஸ் மேலே உட்காந்துக்கிறார் பற்றி கண்ணாடி மாட்டிக்கினேன். வேலைலாம் கஷ்டமாக இருக்குங்க. ஒரு வேலை செய்ய மாட்டான் பார்த்தீங்க. என்ன பண்ணுறா தண்ணி விட்டா முட்டை வாங்கி அப்படியே வந்து போகிற முகத்தில். ஓய் இந்த கோழி கழுவு. ஓய் ஓய் கோழி கழுவுடான்னா தண்ணி கழுவிக்கிறேன். தண்ணியில் தெளிச்சுக்க கழுவுங்க அப்படியா? ஓய் ஓய் கோழி கழுவு முடியும். வெயில் ஓவராகுதுல்ல? ஆமாம், வெயிலுக்கு சில்லுன்னு இருக்கோம். என்ன பண்ணான்னு தெரியல. கேட்க பண்ணுவாங்க. கொஞ்சோண்டு தண்ணி கழிச்சுடுங்க. இப்படியே வச்சு அமுக்குவீங்க. ஏன் அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க? மிளகாத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். தயிர் வாங்கணும் மறந்துட்டோம், வாங்கின்னு வராங்க, அப்புறமா போட்டுக்குவோம். அதை மாமா இல்லைங்க பத்தலை, கொஞ்சோண்டு தண்ணி தள்ளி. மாமா மசாலா நல்லா வழவாடு இருக்குது. என்ன கையில் அரைச்சா? இல்லை உலக்கையிலையா? நல்லா இருக்கு, அதான் கேட்டேன். சாணி பண்ண அப்படியே அப்படி போயிரு. சரிதா கோழிக்கு தடு.
மசாஜ் கோழிக்கு இன்னைக்கு. கோழி மசாலா தடவுறான்னா நான் கோழி துணி துவைக்கிற மாதிரி தூக்கி போட்டு கோழிக்கு மசாஜ் பண்ணுறேன். அவ்வளோதான், கோழிக்கு மசாலா தடவியாச்சு. ஏக் கண்டா பாத்மே அப்படின்னா இந்தியில் 1 மணி நேரம் கழிச்சுனா கம்யூனிட்டி ஆம்சா. இந்த குச்சி காட்டியா புடி. எது குச்சியா? பாரு மாமா என்ன பண்ணணும் பாரு. ஏய், இந்த குத்தி அங்கே எடுக்கணுமா? கோழியை கழுவி ஏற்றியாச்சுப்பா. ஹலோ மக்களே, வானத்தில் ஏரோப்ளான் போகுது, தண்ணியில் கப்பல் போகுது, ரோட்டில் பஸ்ஸு போகுது. முதல் முறையாக மாமா வந்து சூத்தில் கோழியை விட்டு நெருப்பில் வாட்ட போகிறாரு. பாருங்க, இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆமா தூக்குடா ஏன்னா இது மாதிரி பண்ணுறேன். சொல்லிட்டு செய்ய மாட்டேன் போயிருக்கேன். சரி, என்ன வையா அப்படியே வச்சா தீஞ்சு ஆயில் ஊற்று, எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றுறமா? எடு, எண்ணெய் ஊற்று. ஏய் என்னடா இது? எண்ணெய் ஊற்றுனீங்க, எண்ணெய் ஊற்றுறேன். என்ன ஏடா கூட முடிச்சதா என்ன பண்ணி தொலைத்து? இவன் நல்லா நெருப்பில் வாட்டிக்கிறான்பா. மச்சான் தொங்குது பாரு. இங்கே சொன்னான்டா குச்சி தூங்குற ஊற்ற. இன்னொரு கம்பெட்டு வரேன். ஏன் நீ எடுத்துக்க அப்படி போயிட்டு எல்லாரும் மிஷின் உள்ள போட்டு தந்திரி சுற்றி பார்த்துருப்பீங்க. மாமாவோட மூளையே மூளை. மாமாவுக்கு இருக்குது மூளை, அதில் வச்சு தீர்த்தணும் கோழியை. நம்மம்மா நல்லா அருமையாக வைக்கிறியா? நாட்டுக்கோழி தந்தூரி வேர்ல்டுலேயே முறையாக நம்ம மாமா தான் செஞ்சுருக்காரு. இது எடுத்து போட்டு இப்போ இலையில போட்டு நம்ம சாப்பிட போகிறோம். மாமா ஒரு காலை மட்டும் பிச்சு எடுத்துன்னு தனியாக சரக்கடிக்கு போயிடுறாரு. மாமா சரி முடிச்சுட்டு வா. குடிச்சிட்டு வருவார், நம்ம சாப்பிட வேண்டியதான். பைசு வேறு எடுத்து காலன்னு சாப்பிடல. தூக்கிடுவா கோழி தூக்கணும். தூக்கிடுவா. என்ன கோழி நாங்கள் பார்க்காத கோழி. நான் பார்க்கும்போது நல்லா தான் வெந்திருக்கு, சாப்பிட்டு பார்க்குறோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணாதீங்க, ரொம்ப கஷ்டம். ஏன்னா உங்கள் ஊரில் இந்த வசதி இருக்குமான்னு எங்களுக்கு தெரில, அதனால சொன்னேன். போட சாப்பாடை பூடி சாப்பிட்டு. ஐயா அப்பா போதும். அதே தான். போதும் ஆம்சா, அது கறிக்குழம்பு ஊற்றியா? என்ன நீ உனக்கு கறிக்குழம்பு ஊற்றோன்னா கஞ்சாதி ஊற்றினுக்குறா? கஞ்ச தண்ணி நீ டெய்லியும் கறிக்குழம்பு ஊற்றவனுங்க, கஞ்ச தண்ணி நீ சோறு எனக்கு தெரியுமாயா? டெய்லியும் உனக்கு கறிக்குழம்பு போட்டால் கொழுப்பு உனக்கு அதிகமாக போகிறேன். அதான் நீ கஞ்ச தண்ணி உனக்கு துணிட்டு போ. இன்னைக்கு தான் போகிறத துண்டு போ. நான் சாப்பிட மாட்டேன். ஏந்து போ. சரியா, நான் போகிறேன். விஜயமாரியா? கோழி கறிக்குது. அடே நீ வாய் முறா. என்ன விஜயமாரியா, உனக்கு ஒரு கோழிடா. எனக்கு வச்சிரு. இப்பதான் வேணாம். எப்பா நீ கறி குழம்பு தான் ஊற்றல, கோழியாவது வை. ஓ சுட்ட கோழியா? அப்பா கஞ்சி தண்ணி ஊத்துன மாமா கோழி வச்சுட்டான். அதை அன்னைக்கு பிச்சிய சாப்பிட்றோம். ஆமா ஓய் வா ஓ சாப்பிட்டு வந்து பார்க்கலாம்.
மச்சான் நாட்டுக்கோழி வேகமாக நம்ம ட்ரை பண்ணோம். ஆனால் வந்து இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு வந்து தானே என்ன சொல்கிறேன். லெக் பீஸு பார் மொத்த பீஸு எனக்கு உனக்குடு சாப்பிடு. மொத்த பீஸு இல்லை, அது 10 பீஸு. ஆனால் ஒன்றுயா வீடியோவுக்காக நீங்கள் எந்த கருமத்தை கொடுத்தாலும் தின்ட்டு நல்லா இருக்குன்னு சொல்ல வைக்கிறீங்க பார்த்தீங்களா? என் சாப்பிடலாம் உங்களை சும்மா விடாதியா. ஏன் மனுஷன் தின்னுவாயா? நாய் கூட தின்னாரா? அதை தின்னுட்டு பெத்த பீஸுன்ற நல்ல பீஸுன்ற எத்தனை வீடியோக்கா நான் போய் சொல்கிறது? ஏன்னா எப்படிலாம் செஞ்சு கொடுத்தாலும் அவன் கையால் மண்ணள்ளி கொடுத்தா கூட நல்லா இருக்கும் அப்படின்னு வீடியோவில் சொல்கிறதாக்குது. அவன் கையால் தேனி அள்ளி கொடுத்தாலும் காய்ச்சிக்குதியா கரும்பு பிடிச்சவன். எந்த நேரத்தில் நீ கேட்டரிங் வேற சொல்லுங்கிறேன், நீ என்னையே சாப்பிட்டு பார்த்துக்கிறியா? கறிக்குழம்பு போட வந்தாலும் நினச்சிட்டு வந்தேன் இன்னைக்கு. கறிக்குழம்பு போடாமல் பார்த்தா குழம்பு போட்டுக்கிறாயா? அப்படின்னா அங்கே தின்றா எடுக்காது, அப்படியே வச்சிரு சாப்பிடு. பார்த்தியா நான் சொல்லலை உனக்கு கறி கண்ணில் காமிப்பானுங்க, தின்ன விட மாட்டாங்க, சோத்தை போடுவாங்க, கறி குழம்பு ஊற்ற மாட்டாங்க. இந்த கஞ்சி தண்ணி ஊற்றி சோறு சாப்பிடும்போது அதோட இந்த கருவனை கோழி ரெண்டுத்தையும் சாப்பிடும்போது பெராந்தம் அப்படின்னு சொல்ல எனக்கு ஆசை தான். ஆனால் கருமம் கன்றாவே இருக்குது, வேறு வழி இல்லை, வீடியோக்காக தின்னு தொலைக்கிறான். சாப்பிடுப்பா நல்லா இருக்க மாதிரியே தின்ற பத்தியா. ஆனால் உனக்குலாம் அவார்டு கொடுங்கணையா. சிவாஜிலாம் தோத்துட்டாரியா அவங்ககிட்ட? லெக் பீஸ் பார்த்தியா? ஒன்றுமே இல்லை. அதான் சொன்னா சிவாஜி தோத்துட்டாரு. நீ சாப்பிடு. அங்கே அப்பா ராஜா நீ தின்னுங்க தின்னாட்டி போங்க, செஞ்சு வீடியோ வச்சுக்கிற முடியும். என்னால் சாப்பிட முடியல. நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ரூபா தின்னலாம். அப்போ ஒரு அப்பு வேணாம்பா. அப்போ எழுந்து போ. எந்திரிச்சு போயிடுவா. கறி வேணுமா? எனக்கு கறி வேணாம், சோறு வேணாம், ஆளை விட்டா போதும் எனக்கு. பார்த்தியா அப்பா? ஆனால் நீ இன்னுமே அந்த உலகம் நம்புது. இவனுக்கு இப்படி காமிச்சா நல்லா இருக்குது, இப்படி அப்படியே கடித்தா நல்லா இருக்குண்ணே. சரி விடுங்கடா. எப்பா நான் எதுவும் பேசலை, வீடியோலையும் பேசலை, நேர்லையும் பேசலை. மாமா ஆனால் ஒன்றை மாதிரி சமைக்க உலகத்தில் ஆள் கிடையாதுயா. கஞ்சி தண்ணிக்கும் தந்தூரிக்கும் போட்ட பார்த்தியா, சூப்பர் காம்பினேஷன்யா. இதே மாதிரியா இந்த மாதிரி சமையல் செஞ்சு சாப்பிட்ற பூரா பயலுலாம் நீங்களே செஞ்சு நீங்களே சாப்பிடுவாங்க. ஒரு 2 பேருக்கு சோறு போடுங்க, சோறு போட்டு நல்லா இருக்குது இல்லைன்னு அவங்க கிட்ட கேட்டுது. நீங்களே தின்ட்டுங்க, நீங்களே செஞ்சுக்கின்னு நல்லா இருக்குது, சூப்பராகுதுன்றீங்க. இந்த கதையே வேணாம். மாமா பாரு செய்வான், டீசெண்டாக செய்வான், சூப்பராக பண்ணுவான். ஆனால் நல்லா இருக்குதோ இல்லையோ நாங்களாம் நல்லா இருக்குதுன்றுவோம். சில சமயம் வாயிலே வைக்க முடியாது. ஆடு மேய்க்கிறவங்க மாடு மேய்க்கிறவங்க பட்டினியாக கந்தவனை கூட்டுக்கு நான் சாப்பாடு போட்டால் நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. மாமா உன் தமிழ் நான் குறை சொல்கிறேன்னு நினைக்காத. உன் கை பக்குவம் எல்லாரும் சேர்ந்து நக்குவோம். காலை பத்து போ. சில சமயம் உண்மை வந்துடுமாம்மா, வேற ஒன்றும் கிடையாது. சரி ஓகே, நீங்கள் சாப்பாடு சூப்பர். நாம் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே பாய் சொல்லு மாம் சார். பாய். ஒன்று தான் சொல்லிக்கிறேன் நான். ஆனால் ஊரில் பல பேரை வச்சு கூட எல்லாம் பண்ணிடலாம். ஆனால் ஒன்றை வச்சு நான் ஒரு ஆணை கூட முடிக்க முடியாது. மாமா ஏன் தெரியுமா? என்ன கேபிள் பார்த்தது நீ தான், என்னை தூக்கி கொடுத்த நீ தான். ஐயோ மாமா இப்படிலாம் சொல்ல. மாமாவும் நானும் ஒன்றுக்குள்ள ஒன்று, கண்ணுக்குள்ள கண்ணு, அவ்வளோதான். சரி ஓகே பாய் மாமா. பாய். கறி என்ன வேணுமா? நல்லா இல்லை மாமா கொடுத்தான்னு